என்னுடைய பேரு குமரவேலு, வங்கக்கடல் மீன் தொழிலாளர் சங்கம். ஊருங்க? ஊர் சொல்லுங்க. தரங்கம்பாடிங்க. அதாவது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இது முதலாளித்துவ அரசா இல்ல மக்கள் நலத்தை காக்கக்கூடிய தொழிலாளர் நலமான அரசான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா கடந்த ஓராண்டுல பார்த்தோம்னா நாகை மாவட்டத்தை மட்டுமே குறிவைத்து ஏற்கனவே பிபிஎன் பவர் பிளான்ட் 330 மெகாவாட்ல செயல்பட்டு இருக்கும் போது அது தவிர 10 பவர் ப்ராஜெக்ட வந்து இங்க அறிவிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒவ்வொரு பவர் பிளான்ட்னா இங்க இருக்கிற மீனவ மக்களும் விவசாய தொழிலாளர்களும் பாட்டாளி மக்கள் இங்க உயிரோடு இருக்கிறதா இல்ல இந்த நாகப்பட்டினம் சுடுகாடா மாறுறதான்னு தெரியல. அது மாவட்ட ஆட்சியர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த இன்னைக்கு அமர்வுல உட்கார்ந்து இருக்கிற மாவட்ட ஆட்சியர் வந்த பிறகுதான் இந்த 9 பவர் ப்ராஜெக்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இவரு தான் இதுக்கு முழுமையான ஆசான் போல எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இவர் வந்ததுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சு நாகை மாவட்டத்தில் இருக்க மீனவ கிராம மக்களுக்கோ மீனவ தொழிலாளர்களுக்கோ விவசாய தொழிலாளர்களுக்கோ ஒரு கருத்து கேட்பு கூட்டமோ குறைகேட்பு கூட்டம் சொல்றேன் குறைகேட்பு கூட்டமோ அவங்களுக்கான நலத்திட்டங்களோ செயல்பட்டதா எனக்கு தெரியல. ஆனா இவர் செஞ்சிருக்க முழுமையான பணியுமே பவர் பிளான்ட்டுக்கான வேலையை தான் செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைக்க விரும்புறேங்க. இந்த பிபிஎன் பவர் பிளான்ட் 330 மெகாவாட்ல செயல்பட்டு இருக்க பவர் பிளான்ட் வர்றதுக்கு முன்னாடி 1998 இந்த பவர் பிளான்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பவர் பிளான்ட் வர்றதுக்கு முன்னாடி கருத்து கேட்பு கூட்டத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஆதரவு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட பவர் பிளான்ட் இங்க வந்து அதுதாங்க நாகை மாவட்டத்துக்கு முதல் பவர் ப்ராஜெக்ட். பவர் பிளான்ட் வந்தா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்புக்கான எல்லா ஆதரவும் செய்வோம், வேலை வாய்ப்பு தருவோம், அடிப்படை வசதிகளை செய்து தருவோம். நாங்க நம்ம வேலை வாய்ப்பை மட்டும் எடுத்துவோங்க. இந்த இப்ப செயல்பட்டு இருக்க பவர் ப்ராஜெக்ட்ல பிபிஎன்ல 1000க்கு மேலான பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. நாங்க ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து இது என்னன்னா வெறும் ஒருத்தர் தாங்க பிள்ளை பெருமாநல்லூர் பஞ்சாயத்துல இருந்து ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. அது கும்பகோணத்தை சேர்ந்த கோபால்ன்றவர் ஒப்பந்தக்காரரா இருக்காரு. அந்த ஒப்பந்தக்காரர் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துற வேலையை ஒருத்தர் பார்க்கிறாரு டெய்லி வேஜி அடிப்படையில். இந்த ஒருத்தருக்கு வேலை கொடுத்ததுதான் பிபிஎன் பவர் நிர்வாகத்தோட மிகப்பெரிய சாதனை. ரெண்டாவது விஷயம் எடுத்துட்டா இதெல்லாம் வேலை வாய்ப்புன்ற பேரை சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்துற ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்துற இவங்களோட பவர் ப்ராஜெக்டையும் இவங்க சம்பாதிக்கிற ஒரு ஆண்டுக்கு 4000 கோடி சம்பாதிக்கிறதுக்கான இவங்களோட மேம்பாட்டுக்கான வேலை செய்யறதுக்கான நாடகம் தான் இந்த பொய்யான வாக்குறுதிகள். அதே போலதாங்க இந்த ஏற்கனவே கேனோட அமைப்பாளர் சொன்னாங்க, இது வந்து ஒரு பொய்யான ஒரு கண் துடைப்புக்கான பப்ளிக் ஏரியா. இந்த பப்ளிக் ஏரியா பொறுத்தவரை இதுவரைக்கும் நடந்திருக்க எந்த பப்ளிக் ஏரியாக்கும் ஒழுங்கான மினிட்ஸ் வந்து MOF அனுப்பப்படவே இல்லை. இந்த பப்ளிக் ஏரியா வந்து முழுக்க முழுக்க நாடகம் தான். அதே போல எங்களோட இந்த காரைக்கால் தரங்கம்பாடியில அதாவது சின்னூர்பேட்டையில இருந்து பூம்பாறு வரைக்கும் உள்ள கிராமங்களை மீனவ கிராமங்களுக்கு மட்டுமே இந்த 330 மெகாவாட் பிபிஎன் வந்த பிறகு 3 கோடிக்கு மேல வழக்கறிஞ்சது மட்டுமே நட்டங்க. இதை யாரு கொடுப்பா? இந்த பிபிஎன் பவர் பிளான்ட் கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுபடுறதுல, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாலும் எடுபடுறதுல, மத்திய நீங்க டெல்லிக்கு போங்கன்றீங்க அங்க போனாலும் எடுபடுறது. இப்படி ஏமாத்து வேலை தான் நடக்குது. அதனால எங்களோட ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தின் கருத்து மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து விவசாய தொழிலாளர்களோட கருத்தும் அதான். நாங்க முழுமையா அந்த பவர் பிளான்ட் எதுக்குறோம். அடுத்தபடியாக 6வது நம்பர் பாக்ஸில் இருந்து ஒரு நபர் தன்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட கருத்து கேட்பு குழுவினர்களுக்கு வணக்கம். உங்கள் பெயர் குறிப்பிடவும். பனசை அரங்கன், தமிழ் தேசிய மீனவர் பாதுகாப்பு கூட்டமைப்பு. கிழக்கு கடற்கரை பகுதியில் நாகை மாவட்டத்தில் 11க்கும் மேற்பட்ட அனல் மின் நிலையங்கள் அமைப்பது சொந்த நாட்டிலேயே தமிழ் தேசியவாதிகளை, விவசாயிகளை, மீனவர்களை ஏதிலிகளாக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு அரசு
நிர்வாகத்தை உடந்தையாக வைத்துக் கொண்டு மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் வாங்குகிறோம் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் அயோக்கியத்தனமான ஒரு நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறது இந்த மக்களுக்கு. மீனவர்களுடைய நலன் பாதிக்கப்படுகிற ஏற்கனவே 1974-76 கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மீனவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 11 அனல் மின் நிலையம் உருவாக்கப்படுவதன் மூலமாக அந்த பகுதியில் உள்ள மீன் வள கடல் வாழ் உயிரினங்கள் அழிவதோடு மீனவர்களுடைய வாழ்வு அகதிகளாக்கப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆக்குவதற்கு இந்த மக்களுடைய வரிப்பணத்தில் ஊதியம் பெறுகிற அரசு ஊழியர்கள் வெட்கக்கேடாக துரோகத்தில் ஈடுபடுவது வெட்கக்கேடு. அதைவிட வெட்கக்கேடு கருத்து கேட்பு கூட்டத்தை வெளிப்படையாக நடத்தாமல் ஒரு அரங்கத்தில் பட்டிகளை அடைப்பதை போல இங்கு அடைத்து வைத்து அரசுடைய ஏவலாளர்களை ஏவி இங்கு திட்டமிட்டு நாடகம் நடத்துவது பச்சை துரோகமானது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நிர்வாகத்தின் தரப்பில் சில கைக்கூலிகளை மாநில கட்சி கைக்கூலிகளை உள்ளே விட்டு எதிர்ப்பு குரல் கூறுபவர்களை திட்டமிட்டு தாக்குதலுக்கு இந்த அனல் மின் நிலைய நிர்வாகம் ஏவி இருப்பது பச்சை அயோக்கியத்தனமானது. முடிவாக 11 அனல் நிலையங்களும் முற்றிலுமாக இந்த பகுதியிலிருந்து நிராகரிக்கப்பட வேண்டும். அப்படி நிராகரிக்கப்படாவிட்டால் ஜனவரி 26ஆம் நாள் துக்க நாளாக தமிழர் தேசிய மீனவர் கூட்டமைப்பினால் பின் சார்பில் தமிழகம் முழுவதும் கருப்பு கொடியை ஏற்றுவோம். குடியரசு நாள் ஒரு துக்க நாள். என்னுடைய பெயர் PR ரவிச்சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர். என்னுடைய கருத்து 130 மெகாவாட் திறனுள்ள ஒரு மின் நிலையம் அங்கு அமைந்துள்ளது. அந்த நிறுவனம் அந்த பிள்ளை பெருமாள் ஊராட்சிக்கு என்ன செய்தது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டாம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட ₹1 செலவு கூட அந்த பகுதிக்கு செலவிடாத PPN நிர்வாகம், பவர் பிளான்ட் நிர்வாகம் எங்களுக்கு தேவையா? அடுத்த கேள்வி, வடிகால் வசதி இல்லாமல் 2 குழந்தைகள் தண்ணீரில் இறந்து செத்தது. அதை அந்த PP நிர்வாகம் கண்டுகொண்டதா? 2004 சுனாமி பேரழிவு உலகமே வியந்து பார்த்தது. சுனாமி பேரழிவை அமெரிக்காவிலிருந்து பில் கில்லிடன் கூட பார்த்தார். பக்கத்தில் உள்ள PP பிளான், பவர் பிளான்ட் அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களை வந்து பார்த்ததா? 2004 சுனாமி பேரழிவை மறக்க முடியுமா? மற்றும் அந்த பகுதியில் உள்ள ஒரு மாணவர்களுக்கோ படித்த இளைஞர்களுக்கோ ஒரு வேலை வாய்ப்பு அளித்ததா? அளிக்கவில்லை. ஒரு மருத்துவ வசதி அப்போலோ ஹாஸ்பிட்டல் உள்ளார இயங்குது. அந்த பஞ்சாயத்தில் உள்ள ரோட்ல அடிப்பட்ட கூட உள்ளார போய் பார்க்க முடியாது. பக்கத்துல வீடு எரிஞ்சாலும் உள்ளார ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு, வெளில வண்டி வராது. உள்ளார ஆம்புலன்ஸ் இருக்கு, வெளியில வராது. இது மக்களுக்கு தேவையில்லாத ஒரு நிர்வாகம். வன்மையாக கண்டிக்கிறோம். வருகின்ற இயக்கத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம். அடுத்தபடியாக அடுத்த நபர் பேசலாங்க. பெண்கள் யாரா இருந்தாலும் பேசலாங்க. ஆண்களை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீங்க, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய பெயர் சி கொளஞ்சி. இந்த பகுதியினுடைய விவசாயி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர். எங்க இயக்கத்தினுடைய கருத்து PPN பவர் பிளான்ட் நிறுவனம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து வருகை தந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் குழம்பிருப்பாங்க. என்ன காரணம் வச்சீங்களேன், இதுக்கு முன்னாடி செட்டிநாடு பவர் பிளான்ட் கார்பரேஷன் ஆரம்பிச்சாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் ஆதரிச்சு தெரிவிச்சா பேசணும். நாங்கள் மக்களுக்காக ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தவறு செய்தாலும் எங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் போன்றவர்களாம் அவர்களுக்கு மீனவர்கள் சமுதாயத்தில் இருந்து கடிதங்கள் போய் எங்களை கூப்பிட்டு கண்டித்தார்கள். கிட்டத்தட்ட
மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கும் மீனவர்கள் மக்களுக்கும் அவருடைய வாழ்வில் அக்கறை கொண்ட இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த காரணத்தால் எங்களை கண்டித்தார்கள். மாவட்ட ஆட்சியாளர் நினைச்சிட்டு இருப்பாங்க, என்னடா இதுக்கு ஆதரவு தெரிவிச்சானோ இதற்கு ஆதரவு தெரிவிக்கல, செட்டிநாடு பவர் பிளான்ட் இருக்குது, பொதுவா வந்துருங்க காவல்துறையில இருந்து மற்ற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னடா அது ஆதரவு தெரிவிச்சு பேசினாங்க, இது ஆதரவு தெரிவிச்சு பேசல, அங்க கணிசமா வாங்கிட்டான் பிறகு இங்க கொடுக்கல பிறகுங்கிற. நாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்களா? இதுவரையில எந்த செட்டிநாடு பவர் பிளான்ட் சரி, NSL பவர் பிளான்ட் சரி, எந்த ஒரு அனல் மின் நிலையத்திலும் ₹1 காசு வாங்காத இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிட்டு இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பவர் பிளான்ட் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னோடியாக பவர் பிளான்ட் வச்சிருந்தாங்க. அந்த பவர் பிளான்டால இதுவரைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நன்மையானு கேட்டீங்கன்னா எந்த வகையில் நன்மையே கிடையாது. கிட்டத்தட்ட மருத்துவ வசதி, ரோடு வசதி எல்லாமே இல்லாம தான் அந்த பகுதியினுடைய மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த கருத்தாய்வு கூட்டமே அந்த பிள்ளை பெருமாள் நல்லூரில் தான் இதை நடத்தணும், திருக்கடையூரில் நடத்துறது சாத்தியக்குறை கிடையாது. அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு எந்தெந்த வகையான துன்பங்கள், இயற்கை